பகவானே இது ஒரு குழப்பமான ஒரு வீடியோ பகவானே. நானும் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு இந்த ஆள் பின்னாடியே போனேன். என்ன அது என்னது செடியை போட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்காப்புல, என்ன ஏது ஒன்றும் புரியாம நானும் மேமொழி கீமொழி முடிச்சுக்கிட்டு கழிக்குது. மாட்டு கீட்டுக்கு ஏதாவது கழுதை ஏதாவது என்னத்தையா இருக்கும்ல, அதுக்கு ஏதாவது கொண்டு வராரு போல அப்படின்னு நான் நினைச்சேன். பார்த்தா அவங்க இவ்வளோ வித்தியாசம் பண்ணுவாங்க, இல்லை டிஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது லோலாயம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே நினைச்சேன். பார்த்தா இது மனுஷங்க சாப்பிட்றதாமியா. மனுஷங்க ஹியூமன் பீயிங் சாப்பிட்றதா, நம்மள மாதிரி ஆளுக சாப்பிட்றதா, 2 கை 2 கால் இருக்க மனுஷங்க சாப்பிட்றதான். என்னடா பண்றீங்க, ஏதுடா பண்றீங்கன்னு சொல்லி நானும் நம்ம ஊர் கிட்ட நம்ம ஊர்ல தெரியுன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல, இது என்னன்னே தெரியல. நானும் இந்த ஆள்கிட்ட கேட்குறேன், இது என்னதுங்க, இது எப்படி சாப்பிட்றது வைக்கன்னு சொன்னா, உள்ளக்க அந்த விதையை வந்து உடச்சு 2ஆ உடச்சு உள்ளக்க பட்டாணியை திங்கிட்டாப்புல. சரி அதையும் உடச்சு திண்டுதேன் பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஓரமாக உட்காந்து தின்னேன். திங்கிறேன் ஒரு 1.5 மணி நேரம் உரிச்சுக்கிட்டே திங்க. என்னைக்கிடா அது காலியாகும், 20 ரூபா வாங்கியாச்சு, என்னைக்கிடா காலியாகும் நானும் உட்காந்து திண்டுக்கிட்டே தான் கிடந்தேன். என் பக்கத்தில் ஒரு டீம், ஒரு லேடிஸ் டீமு மகளிர் அணி உட்காந்துருந்துச்சு. அந்த அணியை உட்காந்து திண்டுக்கிட்டே இருந்துச்சு. நானும் 2 பேரும் போட்டி போட்டு திண்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இவர் வந்து இது என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் புரியலை, நீங்களும். ஆனால் பார்க்க ஏதோ பச்சை பட்டாணி, அந்த விதையை உடைக்கும் போது பச்சை பட்டாணி மாதிரி இருந்துச்சு. திங்கும் போது ஆனால் அப்படி பச்சை பட்டாணி மாதிரி இல்லை, அது வேற மாதிரி இருந்துச்சு. ஏதோ உள்ளே வந்து கரக்குன்னு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்மளால் அப்படியே கை வைக்கிறதுல காலை வச்சு நின்றுக்கிட்டு இந்த வடக்கையை நானும் இந்த போன ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். டெல்லியில் ஒரு இதே மாதிரியாக்கு ஒரு காலை மேலே இந்த 2 கவட்டையை தூக்கிட்டு தான் வேலை வைப்பாங்க போல. இருந்தால் இப்படி காலை தூக்கிட்டு உட்காந்து நின்றுக்கிட்டு இருக்காரு பாருங்க. இப்படி 2 காலை தூக்கிட்டு தான் வேலை வைப்பாங்க போல. இவங்க ஊர் பழக்கம் போல. அந்த டெல்லியிலே இதே மாதிரி ஒரு காலை தூக்கிட்டு தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பாப்புல. அங்கேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி வந்தாலும் இப்படி தான் பண்ணுறாங்க. அங்கே நார்த்து ஃபுல்லாக கவட்டை தூக்கி வைப்பாங்க போல, கவட்டையை தூக்கிட்டே வேலை வைப்பாங்க போல. சரி விடுங்க, நான் ரொம்ப பண்ணிட்டு போறாப்புல. நானும் உடச்சு திங்க செரிமானமாக நானும் சரி நல்லதேன்னு சொல்லி நான் சாப்பிட்டேன். ஐயா இது என்னான்றதே சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கய்யா. எனக்கு வந்து நீங்கள் இதே வந்து பெருசாக எனக்கு வந்து சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. பச்சை பட்டாணி பார்க்க பச்சை பட்டாணி மாதிரி இருக்குது, ஆனால் பச்சை பட்டாணி இல்லை, நல்லாவே தெரியும். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பச்சை பட்டாணியே கிடையாது, ஏதோ வேறு ஏதோ புல்லு மாதிரி இருக்குது. இதான உட்காந்து திங்கிறேன் உடைக்க திண்டுக்கிட்டே தான் கிடந்தேன். ஆனால் இது வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது ப்ரோட்டீனாக நினச்சி நான் சாப்பிட்டேன். லபக்குன்னு சாப்பிட்டேன். அந்த இது எப்படி எக்ஸைட்டாக சொல்கிறேன், டேஸ்ட் எப்படி தான் இருந்துச்சு. நல்லா அந்த பயிரை வந்து ஊற வச்சு காலையில் முளை கட்டி திண்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி அச்சல் சேம் அதே மாதிரி இருந்துச்சு. லைட்டாக முளைக்கட்டி தின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் அந்த ஊரில் அப்படியே பறவை விளைஞ்ச கிடக்குமா, அழகாக பிடுங்கி 20 ரூபாய் விற்று நீட்டாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி நம்ம ஊரில் எங்கேயாவது பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஐடியா கிடந்துச்சுன்னா நீட்டாக நானே நான் தள்ளுவண்டியை கடையை போட்டு நான் பாட்டு காலை தூக்கி போட்டு விற்க ஆரம்பிச்சிடுவேன். நான் பாட்டுக்கு पूरे 10 रुपये लगेगा। पूरे 10 रुपये लगेगा। हाँ 10 में आधा किलो, 10 में आधा किलो चना 10 में आधा किलो, 10 में आधा किलो चना।